அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை துல்ஹஜ் பிறை 17 ஹிஜ்ரி 1446, 13 ஜூன் 2025. தலைப்பு: பக்கத்து அண்டை வீட்டார்களிடம் நல்ல முறையில் நடக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறேன். தலைப்பு: அண்டை வீட்டார்களிடம் நல்ல முறையில் நடக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் கண்ணியம் நிறைந்தவனாகவும் பெரும் கொடையாளியாகவும் இருக்கிறான். அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்களிடம் நல்ல விதமாக நடக்கும்படி அவன்தான் நமக்கு அறிவுறுத்துகிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை அன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான், இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். நிச்சயமாக எவர்கள் மெய்யாகவே இறையச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடனும் எவர்கள் நன்மை செய்கிறார்களோ அவர்களுடனும் தான் அல்லாஹ் இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, உன்னதமான ஒரு தொடர்பு, வலிமையான ஒரு பிணைப்பு இருக்கிறது. எனினும் எவ்வித நெருக்கமான உறவு அமைப்போ அல்லது பரம்பரை தொடர்போ எதுவும் இல்லாமல் இது உருவாகிறது. எனினும் எவ்வித நெருக்கமான உறவு அமைப்போ அல்லது பரம்பரை தொடர்போ எதுவும் இல்லாமல் இது உருவாகிறது. என்றாலும் இத்தகைய நெருக்கத்திற்கு எல்லாம் வல்ல அல்லாஹுவிடம் மிக உயர்வான மதிப்பு இருக்கிறது. அதுதான் அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களிடம் கொண்டிருக்கும் நெருக்கமாகும். அவர்களிடம் அடிக்கடி பழகுவதின் மூலம் நெருக்கம் ஏற்படுகிறது. இத்தகைய உறவிற்கு நீதமான நமது மார்க்கம் பெரும் மதிப்பையும் மரியாதையையும் கொடுக்கிறது. எனவேதான் அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களிடம் வாடிக்கையாக பழக வேண்டும், கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களிடம் மிக உண்மையாக இருக்க வேண்டும், அவர்களின் உரிமைகளை தக்க வைக்க வேண்டும் என்று நமது மார்க்கம் நம்மை ஆர்வமூட்டுகிறது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகூ பிஹி ஷையன் வபில் வாலிதைனி இஹ்சானன் வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீனி வல் ஜாரி ஸில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி வஸ்ஸாஹிபி பில் ஜன்பி வபினிஸ் ஸபீல். அல்லாஹு ஒருவனையே வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள். தாய் தந்தைக்கு நன்றி செய்யுங்கள். அவ்வாறே உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டில் உள்ள உறவினர்களுக்கும் அந்நிய அண்டை வீட்டாருக்கும் எப்போதும் உங்களுடன் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் பயணிகளுக்கும் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். பக்கத்து வீட்டில் உள்ளவர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பரிசுத்த நாயனாகி அவன் எப்படி சேர்த்து கூறுகிறான் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதாவது, ஈன்றெடுத்த பெற்றோர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும், உற்றார் உறவினர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வரிசையில் அக்கம் பக்கத்து வீட்டார்களையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து கூறுகிறான். காரணம், அவர்களுக்கும் இத்தகைய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை அவன் நமக்கு உணர்த்துகிறான். எப்படி அவர்களுக்கான முக்கியத்துவம் இல்லாமல் போகும்? ஏனெனில் மற்ற யாவரையும் விட அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்தான் எப்போதும் உன்னிடம் அடிக்கடி பழகுகிற வாய்ப்பையும் எல்லா சூழலிலும் உடன் இருக்கும் சந்தர்ப்பத்தையும் பெறுகிறார்கள். அவர்களிடம்தான் அதிகமான கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட தொடர்புகளை வைத்திருக்க முடிகிறது. அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்வது ஒருவர் கொண்டிருக்கும் இறை நம்பிக்கையின் பரிபூரண தன்மை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்,
வாஹசின் இலா ஜாரிக தகும் முஃமினா, வாஹசின் இலா ஜாரிக தகும் முஃமினா. அதாவது பக்கத்து வீட்டில் உள்ளவர்களோடு அழகிய முறையில் நடந்து கொள், இதனால் நீ உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருப்பாய். அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களோடு அழகிய முறையில் நீ நடந்து கொள், இதனால் நீ உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருக்கலாம் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸை நாம் மாற்றி யோசித்தால் இப்படி வரும். அதாவது யார் தனது அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு மிக அதிகமான தொல்லைகளும் இடைஞ்சல்களும் தருகிறானோ அவனுடைய இறை நம்பிக்கையில் குளறுபடி இருக்கிறது, அவனது நம்பிக்கை பலகீனமாக இருக்கிறது என்கிற புரிதலையும் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. இதன் காரணமாகத்தான் நமது நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக அல்லாஹுவின் மீது ஆணையிட்டு பின்வருமாறு நம்மை எச்சரிக்கிறார்கள். வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின். قيل ومن يا رسول الله قيل الذي لا يؤمن جاره بواقعه الذي لا يؤمن جاره بواقعه. அல்லாஹுவின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளனே கிடையாது, அல்லாஹுவின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளனே கிடையாது, அல்லாஹுவின் மீது ஆணையாளன் அல்லாஹுவின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளனே கிடையாது என்று 3 முறை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அத்தகைய அவன் யார்? அல்லாஹுவின் தூதரே, அத்தகைய அவன் யார் என்று அங்கு கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவனுடைய நாச வேலைகளிலிருந்து அவனுடைய அண்டை வீட்டார்கள் பாதுகாப்பு உணர்வை பெறவில்லையோ அவன்தான், எவனுடைய நாச வேலைகளிலிருந்து அவனுடைய அண்டை வீட்டார் பாதுகாப்பு உணர்வை பெறவில்லையோ அவன்தான் என்று பதிலளித்தார்கள். அவனால் அண்டை வீட்டார் பாதுகாப்பு உணர்வை பெறவில்லை என்றால் என்ன பொருள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு எவ்வித இடைஞ்சலும் தொல்லைகளும் இவன் தராமல் இருப்பது என்று விளக்கம் தந்தார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்டை வீட்டார்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டிய கடமைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இதனை முற்றிலுமாக புறக்கணிப்பதை மிக தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களை புறக்கணிப்பதை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. நமக்கு நம்பிக்கைக்குரிய மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதி தூதரிடம் இது குறித்து அறிவுறுத்தும் போது பக்கத்து வீட்டார்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும், பக்கத்து வீட்டார்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கூறியிருக்கிறார்கள். எனவே என்னவோ அவர்கள் நமது சொந்த உறவினர்கள், இரத்த வழி சொந்தங்களை போன்ற உணர்வை அவர்களின் அறிவுரை தந்தது. இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள். மாஸால ஜிப்ரீல் யூசினி பில் ஜாரி ஹத்தா லலன்து அன்னஹு சயுவர்ரிசுஹு. அண்டை வீட்டார் குறித்து என்னிடம் வானவர் ஜிப்ரீல் அவ்வப்போது அறிவுறுத்திக் கொண்டே இருந்தார். அண்டை வீட்டாரை குறித்து என்னிடம் வானவர் ஜிப்ரீல் அவ்வப்போது அறிவுறுத்திக் கொண்டே இருந்தார். எந்த அளவிற்கென்றால், எங்கே அண்டை வீட்டாரை எனக்கு வாரிசாக்கி விடுவாரோ, எங்கே அண்டை வீட்டாரை எனக்கு வாரிசாக்கி விடுவாரோ என்று கூட நான் எண்ணினேன், என்று கூட நான் நினைத்தேன் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு நாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றில் முதன்மையானது அவர்களை பார்த்தவுடன் முகமலர்ச்சியோடு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று முகமன் கூற வேண்டும். இன்முகத்தோடு உற்சாகமாக வரவேற்று அவர்களிடம் வாஞ்சையோடு பேச வேண்டும். ஏனெனில் புன்னகை நிறைந்த முகமலர்ச்சியோடு இருப்பதும் ஒரு நன்மைதான். இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. உனது சகோதரனின் முகத்தில் நீ புன்னகை நிறைந்த முகமலர்ச்சியோடு இருப்பதும் ஒரு தர்மமாகும். உனது சகோதரனின் முகத்தில் நீ புன்னகை நிறைந்த முகமலர்ச்சியோடு இருப்பதும் ஒரு தர்மமாகும் என்று கூறியுள்ளார்கள். அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் விருந்துக்கு அழைத்தால் நீ மனமுவந்து செல்ல வேண்டும். நீயும் அவர்களுக்கு அவ்வப்போது அன்பளிப்புகளை கொடு. அவர்கள் கொடுத்தாலும் நீ தாராளமாக ஏற்றுக்கொள். இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். தஸாஃபஹு யذهبில் கில்லு வதஹாது தஹாபு
வதத்ஹபி ஷஹ்னா, நீங்கள் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கிக் கொள்ளுங்கள், இதனால் மனக்கசப்பு போய்விடும். நீங்கள் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கிக் கொள்ளுங்கள், இதனால் மனக்கசப்பு போய்விடும். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுங்கள், இதனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பீர்கள். மேலும் உங்களுக்கிடையில் இருந்த பகை உணர்ச்சியும் காழ்ப்புணர்ச்சியும் அகன்றுவிடும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் மிக நல்ல முறையில் பழகுவதற்கான வாய்ப்பை உருவாக்குங்கள். அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களிடம் மிக அழகான முறையில் நடப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குங்கள். எனவே நீங்கள் அனைவரும் சேர்ந்து இருக்கும் வகையிலான சபைகளில் ஒன்று கூடுங்கள், மனம் விட்டு பேசுங்கள், அளவளாவிக் கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் கண்ணியப்படுத்துங்கள். இதனால் உங்களுக்கிடையிலான உறவு வலிமையடையும், பாசமும் நேசமும் அதிகரிக்கும், ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கும் அன்பும் அக்கறையும் அர்த்தமுள்ளதாக மாறும். இச்சமூகத்தில் பாசத்தால் பிணைக்கப்பட்டு இருப்பீர்கள். முஃமின்களே, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் மிக அழகான முறையில் நடந்து கொள்வது நாம் சுபிட்சமாக வாழ்வதற்கான வழியாக இருக்கிறது. இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அர்பஉம் மினஸ் ஸஆதா வல் ஜாரு ஸாலிஹ். சுபிட்சமான வாழ்விற்கு 4 மிக அவசியம் தேவை. சுபிட்சமான வாழ்விற்கு 4 மிக அவசியம் தேவை. அதில் ஒன்று சுபிட்சமான வாழ்விற்கு 4 மிக மிக அவசியம். அதில் ஒன்று நல்ல விதமாக நடந்து கொள்ளும் பக்கத்து வீட்டுக்காரர் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நமது குடும்பம் நிலையாக இருப்பதற்கும் ஆயுள் நீளமாக அமைவதற்கும் இத்தகைய அக்கம்பக்கத்து உறவு நல்ல விதமாக அமைய வேண்டும். இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சிலத்துர் ரஹ்மி வ ஹுஸ்னுல் குலுகி வ ஹுஸ்னுல் ஜிவார் யஅமுரானி தியார் வ யஸீதானி ஃபில் அமார். இரத்த வழி உறவினர்களிடம் சேர்ந்து இருப்பது, அழகிய நற்குணம், பக்கத்து வீட்டில் உள்ளவர்களிடம் அழகான முறையில் நடந்து கொள்வது உள்ளிட்ட குணாதிசயங்கள் வீடுகளை நீண்ட காலம் நிலைக்கச் செய்யும். மேலும் ஆயுட்காலத்தையும் அதிகரிக்கும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே நமது பக்கத்து வீட்டில் உள்ளவர்களிடம் நாம் நல்ல விதமாக நடந்து அவர்களுக்கு நாம் நல்ல பக்கத்து வீட்டுக்காரராக இருப்போம். ஏனெனில் நாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் நல்ல விதமாக இருப்பதற்கான பலனை பற்றி பின்வருமாறு இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வகைருல் ஜீரானி இன்தல்லாஹி கைருஹும் லிஜாரிஹி. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பழகுவதில் யார் நல்ல முறையில் பழகுகிறாரோ, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பழகுவதில் யார் நல்ல முறையில் பழகுகிறாரோ அவரே அல்லாஹ்விடம் மிகச்சிறந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஆவார் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இவ்வாறு நல்ல விதமாக நடப்பது இவ்வுலகிலும் அவருக்கு பயன்களை தரும், நாளை மறுமையிலும் இது அவருக்கு பரிந்துரையாக அமையும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மாமின் முஸ்லிமின் யமூது ஃபயஷ்ஹுது லஹு அர்பஅத்தும் மின் ஜீரானிஹில் அதினைன் அன்னஹும் லா யஅலமூன அன்ஹு இல்லா கைரா இல்லா காலல்லாஹு அஸ்ஸ வஜல் கத் கபிலது இல்மக்கும் ஃபீஹி வ கஃபர்து லஹு மா லா தஅலமூன். ஒரு முஸ்லிம் மரணித்து விடுகிறார். இறந்த இவரை பற்றி எங்களுக்கு நல்ல விதமாகவே தெரியும், இவரை பற்றி நல்ல விதமாகவே கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று அவருக்கு மிக மிக அருகில் வசிக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ள 4 பேர் சாட்சி சொல்கிறார்கள். அப்போது கண்டிப்பாக எல்லாம் வல்ல அல்லாஹ், நீங்கள் இவரை பற்றி தெரிந்து வைத்திருந்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இவரை பற்றி உங்களுக்கு தெரியாததை நான் பெருந்தன்மையோடு மன்னித்து விடுகிறேன் என்று கூறுகிறான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். கவனித்தீர்களா? அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொண்டால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு அவருடைய இறைவன் அவரை மிக அதிகமாக நேசிக்கிறான். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன் அஹ்பப்தும் மா யுஹிப்புகுமுல்லாஹு வ ரசூலுஹு ஃபஹஸினு ஜிவார மன் ஜாவரக்கும்.
அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் உங்களை நேசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்பினால் உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட நம்பகத்தன்மை எனும் அமானிதத்தை சரிவர நிறைவேற்றுங்கள். நீங்கள் பேசினால் உண்மையே மட்டும் பேசுங்கள். உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டில் வசிப்பவர்களிடம் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தூம் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.